நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாரும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு. ரெடிமேடு இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நல்ல வெயிலுங்க. இந்த வாட்டி வந்து சித்திரை பிறந்து பாதிக்கு மேல மழை காலம் வந்துடும் இங்க கோயம்புத்தூர்லாம். ஆனா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, வெளியிலையும் போக முடியல, அந்த அளவுக்கு காந்தி எடுக்குது. நல்லா தண்ணி குடிங்க, எங்கேயாவது போனா குடை எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பா நீங்களும் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. பழைய சோறு சாப்பிட்டுக்கோங்க. பழைய சோத்தோட தண்ணி இருந்தா அது சாப்பிடுங்க, நல்லா எனர்ஜியாவே இருக்கும். இன்னைக்கு இந்த வெயிலுக்கு தகுந்த மாதிரியான நல்லா குழு 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 குழுன்னு ஒரு ஐஸ் தாங்க செய்ய போறேன். சாக்கப்போற ஐஸ். இது ரொம்ப நாளா செய்யணும்னு ஒரு ஆசை. இன்னைக்கு நான் செய்ய போறேன். அது எப்படி வருதுன்னு தெரியல. வாங்க அது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமுத்தி வைங்க. நம்மளுக்கு அப்படியே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கிறேன். இப்போ இதை காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாம நல்லா கெட்டி பாலாவே எடுத்துக்கோங்க. நல்லா பொங்கினதை குறைச்சி வச்சிருங்க. ஆடை விழுகாம கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிருக்கிறேன் நான். இதில் கொஞ்சம் போல மில்க் மேடு விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கு. சர்க்கரை எல்லாம் தேவையில்லை, இதுவே போதும். விட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இங்கே 2 ஸ்பூனு கான் மாவு எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமாக பால் எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க. கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற இந்த பாலில் ஊற்றி கிண்டிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் வச்சு கொஞ்சம் கெட்டி வரும். தட்டி இல்லை இந்த மாதிரி காய்ச்சி எடுத்துக்குவோம். இப்போ பாருங்கள் இந்த அளவு நல்லா கெட்டி வந்துருச்சு. இப்போ போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா ஆற வச்சு எடுத்துட்டேன். இந்த அளவு கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம ஐஸ் மோடு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் மோடு வச்சுக்கலாம், டம்ளரில் எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு குச்சியை போட்டுக்கோங்க. இப்போ நல்லா அப்படி நேராக போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஐஸ் எடுத்து சாப்பிடையில் ஒரு ஓரமாக போயிடுச்சுன்னா விழுந்துடும். நம்ம வெளியில் வாங்குறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரமாக இருக்க டக்குன்னு விழுந்துடும். அதனால் பாருங்கள் இந்த மாதிரி ஐஸ்கிரீமை இதில் ஊற்றிடலாம். நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றி விட்ருங்க. இது மேலே ஒரு சின்னதாக ஒரு பேப்பர், பட்டர் பேப்பரை நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரு பேப்பர் போட்டுட்டு இப்படியே எடுத்தோம்னா பீசருக்கில் வச்சிடலாம். இப்போ நான் பீசருக்கில் வச்சுட்டு இதுலேயும் மீதி இருக்கிறத நான் ஊற்றி வைக்கிறேன். இந்த மோட்லேயே ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ அதை எடுத்து இதையும் பீசருக்கில் வச்சுட்டு நல்லா ஒரு இன்னைக்கு வந்து நைட்டு ஊற்றி வைக்கிறேன். நாளைக்கு மதியம் பார்க்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் ஐஸ் செய்கிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி நான் சாக்லேட் தான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இதை வெளியில் எடுத்துட்டு இதை வந்து மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இதை உடச்சி போட்டுக்கலாம். இந்த மாதிரி உடச்சி எடுத்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா தண்ணி காய வச்சுட்ருக்குறேங்க. பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். அதை உள்ளே வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது வாட்டில் நல்லா மெல்ட் ஆகும். லைட்டாக கிண்டி கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சதும் இந்த மாதிரி மெல்ட் ஆகிடும். மெல்ட் ஆகிட்டு வரையில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சுடுதண்ணிக்குள்ளே வச்சுருங்க. வச்சு பாருங்கள் நான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளையே இப்போ பாருங்கள் அந்த சுடுதண்ணியில் நல்லா அப்படியே மெல்ட் ஆகிட்டு வருது. இதை இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா உருகிருச்சு. நல்லா ஆறிடணும். இப்போ இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ளே வச்சுருந்த ஐஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த மேலே வச்சுருக்கிற அந்த பேப்பரை எடுத்துருங்க. சரி ஆமாச்சு. கவரை எடுத்தாச்சு. இதை வந்து கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ள வச்சுக்கலாம். அதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணிக்குள்ள வச்சுட்டு இப்போ இந்த ஐஸை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். பாருங்கள் ஐஸ் எப்படி வந்துருக்குன்னா செமையாக வந்திருக்குது. இப்போ அதையும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா சாக்லேட்டு நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி ஆறிடணும். இப்போ இது ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் ஊற்றியாச்சு. நம்ம செஞ்சு வச்சுருக்கிற இந்த ஐஸ் எடுத்து இதுக்குள்ள விட்டுக்கலாம். நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தா சரியாயிரும். அதே மாதிரியே ஒவ்வொரு ஐஸையும் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் சாக்கப்போகிற ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக வந்திருக்குது. இதை வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. வந்திருக்காது. ஏன்னா நானுமே நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தா ஐஸெல்லாம் நல்லா வந்துடுங்க. ஆனால் இந்த சாக்லேட்டை உருக்கி ஊற்றி ஆற வச்சு நம்ம அந்த இதுக்குள்ள முக்கி எடுக்கும்பொழுது செட் ஆகாது. அதுக்கு ஒரு மெத்தடை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் அதை அப்புறம் சொல்கிறேன். இப்போ வந்து இது 3 ஐஸு நான் வந்து சாக்லேட் அவ்வளோதான் வந்துச்சு எனக்கு. இது ஒன்று மட்டும் சும்மா வச்சுட்டேன். எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்களேன். பார்த்தீங்களா ஐஸ் எவ்வளோ செமையாக வந்திருக்குது. சூப்பராக வந்திருக்குன்னா இந்த ஐஸை நான் ஏன் இத்தனை நாளாக செஞ்சு வரல, இன்னைக்கு ஏன் வந்துச்சுங்கிற அந்த ஒரு இதை சொல்கிறேன். நம்ம ஐஸ் வச்சுருக்கிற அந்த பாக்ஸை விட்டு எடுத்த உடனே சாக்லேட்டை அந்த சிறப்புக்குள்ளே நினச்சோம்னா நிற்காது, உருவிக்கிட்டு விழுந்துடும். எனக்கு அது மாதிரியே நிறைய வாட்டி நான் செஞ்சு உருவிக்கிட்டு கீழே போயிடும். இந்த வாட்டி என்ன பண்ணேன், நம்ம ஐஸ் ஊற்றி வச்சுருப்போம்ல அந்த ஐஸ் கட்டி எடுத்து நல்லா நச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு ஐஸ் அந்த பாக்ஸ்லேருந்து எடுத்த உடனே இதில் வச்சுட்டு ஐஸ் கட்டி மேலே வச்சுட்டேன். வச்சு பிரிச்சுக்களை வச்சோடனே அது என்னாச்சு நல்லா அப்படியே வர அந்த தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லாவே இருந்துச்சு. அதேமாதிரி
நம்ம சாக்லேட்டையும் நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அப்படியே கிண்டி கிண்டி விட்டோம்னா நல்லா ஜில்லுன்னு வந்துடும். ஜில்லுன்னு வந்ததுக்கப்புறம் ஊற்றி எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து பிச்சுக்கிட்டு வராது, ஒழுகாதுங்க. இந்த மெத்தடை யாருமே சொல்லலை. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஐஸை அந்த மோல்ல இருந்து எடுப்பாங்க, எடுத்தோன்னா சாக்லேட் சிறப்புக்குள்ள அப்படியே உள்ளே விடுவாங்க, விட்டுட்டு எடுத்தோன்னு பாருங்க சூப்பராக வந்துருச்சு அப்படிம்பாங்க. நம்மளும் அந்த மாதிரி செஞ்சோம்னா வராது. இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் நேரம் வரன்னு வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த ஈரமெல்லாம் போனதுக்கப்புறம் நினச்சா தான் இந்த மாதிரி நிற்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமுத்தி வைங்க. நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். இப்போ பாருங்கள், நான் வந்து சாக்லேட் ஐஸ் சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது.